ஓம் சாய்ராம். பாபா என் வீட்டுக்கு வா பாபா அப்படின்னு கூப்பிட்டது உடனே திருச்செந்தூர்லேருந்து வீடு தேடி வந்த சாய்பாபா ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒரு சாய் பக்தருக்கு நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட மே மாதம் யாத்திராவில் வந்து தேவி அப்படின்ற சாய்ராம் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஃபேமிலியோடு வந்தாங்க. அவங்க பையன், அவங்க ஹஸ்பண்ட் 3 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமான பக்தியோட சாய்பாபாவை எல்லா இடங்கள்லையும் வந்து தரிசனம் பண்ணாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, எனக்கு வந்து பாபாவோட கோயில் கட்டணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு சாய் பக்தர் மூலியமாக பார்த்திங்கன்னா, திருச்செந்தூரில் சாய்பாபாவோட கோயில் வந்து இருக்குது. அந்த கோயில் வந்து அவங்களால நடத்த முடியல, அங்கே உள்ள பாபா சிலைகள்லாம் யார்கிட்டையாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. இந்த விக்கிரகங்கள்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான அமௌண்ட் போட்டு அவங்க வந்து மார்பிள் சிலைகளை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நாங்கள் சொன்னோம், யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாட்ஸ்அப் குரூப்லேயே நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து பாபாவோட விக்கிரகங்கள்லாம் வீட்டில் வைக்க முடியல, நாங்கள் வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா ஒரு சாய்ராம் வந்து சொல்லியிருந்தாங்க, நல்ல சாய் பக்தராக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாய் பக்தராக பாபா காமிச்சு கொடுத்தாங்க. அவங்க வந்து இப்போ கோயிலே கட்ட போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபா வந்து ஃப்ரீயாகவே அவங்க கொடுத்துட்டு போனாங்க. அவங்க வெளிநாடுக்கு போகிறதுனால அந்த பாபாவை வந்து அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பாபாவும் ஒரு உண்மையான சாய் பக்தர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க இப்போ கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கோயில் கட்டி முடித்த உடனே நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சாய்ராம். இப்போ இந்த திருச்செந்தூர்லேருந்து வந்த பாபா வந்து யாருக்காவது வேணுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணும்போது அதை பார்த்தா நம்ம கூட வந்த இந்த தேவி சாய்ராம் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அமௌண்ட் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸில் திருச்செந்தூரில் கோயிலில் உள்ளவங்க கேட்ட அமௌண்ட்டோட பாதி அமௌண்ட் அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. இவங்க கேட்ட அமௌண்ட்டே அவங்களுக்கு கிடச்சிருச்சு. பாபாவும் அவங்க வீட்டு தேடி வந்துட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்பாபா கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட அந்த பக்தருக்கு திருச்செந்தூர் பாபா கோயிலில் பாபாவுக்கு இத்தனை வருஷமாக பூஜை பண்ண அந்த பாபாவே அவங்க வீடு தேடி வந்திருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த சந்தோஷமான விஷயத்த அவங்களே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. சாய்ராம். வணக்கம் சாய்ராம். என் பேர் வந்து தேவி சாய்ராம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மே மாதம் ஷீரடிக்கு வந்தவங்க கூட சுஷாந்த், என் பையன், நான், எங்கள் ஹஸ்பண்ட் 3 பேர் வந்தோம். நல்லபடியாக பாபா நல்ல தரிசனம் இது பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராம். என்ன சொல்கிறது தெரில. அப்போ பேக்கில் வந்து பாபா நீ இதே எனக்கு துணைக்கு வரணும், என் கூட யாரும் வரல, எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வரா மாதிரி இல்லை, நானும் என் பையனும் தான் வரா மாதிரி இருந்தது. அப்போதான் சொல்லி வேண்டிக்கிட்டேன், பாபா நீ இதே எனக்கு கூட வரணும், துணைக்கு வரணும், நான் ஃபஸ்ட்டு இவ்வளோ லாங் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருந்தேன். அந்த பேக்கில் வந்து தாரகமாய் பாபா வந்து சின்னதாக ஒரு ஃபோட்டோவாக எனக்கு கிடைச்சாரு. சாய்ராம், எனக்கு பெரிய ஒரு மிராக்கல். இந்த பாபா வந்து என் வீட்டுக்கு வந்திருக்காரு. போன ஃப்ரைடே வந்தார். கார்த்திக் சாய் மூலியமா தான் வந்தார். உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஷீரடி வரும்போது பாபா பாதம்பட்ட மண் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு கோயில் கட்டணும் ஆசை இருக்கு சாய்ராம் சொல்லி உங்ககிட்ட சொன்னேன். நீங்க ஞாபகம் இருக்கேன் எனக்கு தெரியல, ஆனா நான் சொன்னேன். அதே மாதிரி பாதம்பட்ட மண் எடுத்துட்டு வந்தேன். போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் சாய்ராம், ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல வந்து சிவன் பக்தர் வந்து ஒரு 80 வயசு உள்ளவர் சிவன் அவருக்கு கிடைக்குது. சின்ன வயசுல 24 வயசுல அவருக்கு கிடைச்சுதான். இன்னமும் அந்த சிவனை வச்சுனே வழிபட்டுட்டே இருந்தாரு. அவரே சின்னதா கோயில் கட்டி அவரே எல்லாமே பார்த்துட்டு இருந்தாரு. அது பார்க்கும்போது பாபா நான் உனக்கு கூட கோயில் கட்டணும், என்னால முடிஞ்ச அளவு கட்டணும் ஆசைப்பட்டேன். ஆனா நீ அவருக்கு கீழே கிடைச்சது, நீ எனக்கு எங்கிருந்து கிடைப்பான்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன். 2 நாள் கழிச்சு கார்த்திக் சாய் வந்து உலகாலமா அந்த சாய் இதுல வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாரு இந்த போட்டோலாம். அப்போ வந்து நான் இதை ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த பாபா பிடிச்சிருக்கு சொல்லி கால் பண்ணி பேசினேன். அப்போ வந்து அவங்க கேட்ட அமௌண்ட் என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை, ஒரு கால்வாசி தான் ரெடி பண்ண முடிஞ்சுது. அப்போ கூட பாப்பா நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரு போல, நம்ம காசு அந்த அளவுக்கு பத்தலையே அப்படி சொல்லி கஷ்டமா இருந்துச்சு. நீ வீட்டுக்கு வருவியா பாபா சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். நான் அப்புறம் என்னால் இவ்வளோதான் முடியும் சாய்ராம் சொன்னோன்னா அவர் பரவாயில்லங்க அப்படி சொல்லிட்டு அவரே திருச்செந்தூர்லேருந்து வந்திருந்தாரு. இந்த சாய்ராம் திருச்செந்தூர் கோயிலில் இருந்தார். அங்கேருந்து 2 பஸ் மூலிமா வந்தாங்க.
எப்படி எப்படியோ நான் எது என்ன சொல்றேனே தெரியல. 2 நாளா எனக்கு ரொம்ப பதட்டமாவே இருந்துச்சு. பாபா பார்த்தோன்னே அந்த எந்த ஒரு இதுவுமே இல்ல எனக்கு. அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அவரு கோயில் கட்டணும் எனக்கு ஆசை. என் வீட்ல வந்து ராஜா மாரி இருக்காரு. அவரு உட்கார்ந்து நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். வீட்ல வந்து உட்கார்ந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதுவும் தாரகமாய் பாபாவே. நான் எதிர்பார்க்கவே இல்ல சாய்ராம். பாபாவோட அற்புதங்கள சொல்ல வார்த்தைகளே கிடையாது. என்ன சின்ன 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 என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு என் லைஃப் முழுக்கவே பாபா வந்து மிராக்கிள் வந்து நெறைய. அத வந்து நான் எந்த ஒரு இதுவுமே நான் சொன்னதே கிடையாது இது வரைக்கும். சொல்லணும்னு நினைப்பேன், ஆசைப்படணும்னு நினைப்பேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருவேன். இந்த தடவை சாய் கார்த்திக் வந்து நீங்க சொல்லுங்க, உமா மேடம் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, அவர் மூலியமா பாபா நம்மள சொல்ல வைக்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சுதான் சொல்றேன். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப செம்ம மிரக்கலா இருக்கு. என்ன சொல்ல வார்த்தையே இல்லை சாய்ராம். ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராம். உங்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்க மூலியமா தான் நான் பாபாவை முதல்ல தரிசனம் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராம்.